கர்த்தாவே, மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என் ஜெபத்தை தேவன் கேட்பார் என்பதே. மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டு அக்கிரமம் வஞ்சனை செய்பவர்களுக்கு நேரிடும் வேதனை கஷ்டங்களை பற்றியெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் வேதனையில் இருக்கும் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விசுவாசத்துடன் கூப்பிடும்போது கர்த்தர் எப்படியாக அவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கஷ்டத்தில் வேதனையில் இருக்கும்போது நமக்கு அருகில் இருக்கும் உறவினர்களும் கூட உதவி செய்யாமல் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு அவர் பதில் கொடுப்பார். நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு அற்புதம் செய்வார் என்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதங்களிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்முடன் அநேகர் நட்பு பாராட்டுவார்கள், நம்முடன் கூடவே நிற்பார்கள். ஆனால் கஷ்டகாலம் வரும்போது, நாம் பலவீனம் அடையும் போது, நாம் எதற்கும் பயனில்லாமல் இருக்கும்போது நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்து தம்முடைய கிருபையினால் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்முடைய சூழ்நிலைகளையும் கூட அவர் மாற்றி அமைப்பார். அவரே நமக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.